மாதிரி அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ஸ்லைட் ஷோ எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு தீம் பிடிக்கல அப்படின்னா வேற தீம் மாற்றணும் அப்படின்னா எப்படி, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு ஒரு இப்போ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்துருக்கேன். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து எப்படி வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம், எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அந்த ஃபைலை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து கூகுள் குரோம் போயிட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக்சர்ஸ்லாம் வரும். இந்த பேர்ல வந்து இமேஜஸ் போனேன் அப்படின்னா மோட்டிவேஷன் இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு இது கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் கொடுத்துட்டு நம்ம பிபிடி வந்துட்டு இங்க கொடுத்து இங்க பேஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இது பேஸ்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எங்க வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சென்டரா இருக்கணும்னா சென்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கீழே இப்படி இருக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும்னா அப்படி இருக்கலாம். இப்போ நீங்க வந்து பிக்சரை வந்து ஸ்மால் பண்ணோம் அப்படின்னா டிராக் பண்ணிட்டு ஸ்மால் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து பிக்சர் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்லைடுக்கும் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வேற பிக்சர் போடணும் அப்படின்னா இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன டாபிக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் போட்டால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தோணுதோ அந்த பிக்சரை நீங்கள் போடுங்க. இப்போ சாம்பிள் வீடியோனால நான் சும்மா வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த 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 பேஜுக்கு நான் இந்த பிக்சர் ஆட் பண்ணிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்கு வந்து மினிமம் வந்து 2 பிக்சர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே பிக்சர்ஸ் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சின்ன குழந்தைத்தனமா இருக்கும். அதனால வந்து ஒரு ஸ்லைடுக்கு 2 இது மட்டும்தான் இருக்கணும், 2 பிக்சர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரி நான் வந்து டிஸ்டிங்விஷ்க்கு போடணும் அப்படின்னா டிஸ்டிங்விஷ்க்கு வந்து எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் பிக்சர் அப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன் பிக்சர் அப்படி போடலாம். இப்போ நான் வந்து மோட்டிவேஷனுக்கு வந்து இந்த பிக்சர் கொடுக்குறேன் அப்படின்னா சரி. இப்போ இந்த பிக்சர் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து காப்பி இமேஜ் பண்ணிட்டேன். இப்போ இதை இங்கே கொண்டு வரேன், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன், இதை கம்மி பண்ணுறேன் பிக்சர் சைஸை, ஓகேவா. எனக்கு வந்து இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இதை கீழே போட்டுக்கலாம் பிக்சர். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் பிக்சர் எடுக்கணும். ஸோ இன்ஸ்பிரேஷன் போயிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து பிக்சராகவும் எடுக்கலாம், கோட்ஸாகவும் எடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தோணுதோ அதை அப்படி எடுக்கலாம். இப்போ வந்து இதை எடுக்கிறேன், வாட் இஸ் இட் அது வேணும், இந்த மாதிரி பிக்சர் எடுக்கிறேன். மண்டலேருந்து பல்பு மாதிரி பிக்சரு, இல்லைன்னா வந்து இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் கிளாஷ் ஆகிற மாதிரி பிக்சர், இந்த மாதிரி பிக்சர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிஃப்ரென்ஸுக்கு வந்து அது சூட் ஆகும் அந்த மாதிரி பிக்சர், ஓகேவா. இப்போ நான் இந்த பிக்சர் எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி போடுறேன், ஓகேவா, பேஸ்ட் போடுறேன். இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ இதனால நம்ம சின்னதை பண்ணணும், இது போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம பிக்சர்ஸை வந்து ஆட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். சேவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைலுக்கு போயிட்டு நம்ம இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அதில் வந்து சேவ் ஆஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணிட்டு மோட்டிவேஷன் அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணணும் ப்ளஸ் எப்படி வந்து சேவ் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்.